21 நெடுங்கரை பிரயாணம். 16 மாடு பூட்டிய ரதத்தில் சம்பு சாஸ்திரி கழுத்தில் பூமாலைகளுடன் பக்கத்தில் ஒரு குழந்தையுடன் ஊர்வலம் வருவதைக் கண்டதும் தீக்ஷிதருக்கு ஒரே பிரமிப்பாய் போய்விட்டது. எப்படியும் தஞ்சாவூருடைய மூளையே மூளை, எப்படி ஊரை ஏமாத்திட்டு இருக்கான் பாத்தியா என்று தனக்குத்தானே சொல்லிக் கொண்டார். இந்த பொண்ணு உன்னை எங்க போய் பிடிச்சான் என்று மனசுக்குள் கேட்டுக்கொண்டார். ஊர்வலம் முடிந்து எல்லோரும் ஊர் சாவடியை அடைந்தார்கள். அங்கே பொது கூட்டம் நடக்க ஏற்பாடாய் இருந்தது. மரத்தடியில் ஒரு பெரிய மேடை கட்டி பாரத மாதா படத்தை வைத்து அலங்கரித்திருந்தார்கள். சம்பு சாஸ்திரியும் சாருவும் இன்னும் சிலரும் மேடையின் மீது அமர்ந்திருந்தார்கள். அந்த சமயத்தில் தீக்ஷிதர் கூட்டத்தில் புகுந்து இடித்து பிடித்து கொண்டு போய் மேடை அருகில் வந்து சேர்ந்தார். சம்பு சாஸ்திரியை பார்த்து, சாஸ்திரிகளே சௌக்கியமா என்று கேட்டார். அடடா, தீக்ஷிதர்களா, இங்கே வந்தது எதிர்பார விஜயமா இருக்குதே என்றார் சம்பு சாஸ்திரி. தீக்ஷிதரை பார்த்ததில் சம்பு சாஸ்திரிக்கு வெறுப்பும் சந்தோஷமும் கலந்தாற்போர் உண்டாயின. இந்த மனுஷர் இங்கே வந்து எங்கு சேர்ந்தார் என்று ஒரு எண்ணம். இவரிடம் நெடுங்கரை பற்றி தகவல் தெரிந்து கொள்ளலாமே என்று ஒரு ஆசை. ஆமா, உலகமெல்லாம் இப்போ உம்மை பேச்சாதானே இருக்கு. தமிழ்நாட்டு மகாத்மா காந்தியின் கூட உம்மை பத்தி சொல்றாளே, அப்பேற்பட்டவர் நம்ம ஊரர்காரராச்ச, அவரை பார்க்கணும் தான் வந்தேன். உங்ககிட்ட தனியா ஒரு விஷயமும் பேச வேண்டியிருக்கு. அதுக்கு என்ன, கூட்டம் முடிந்ததும் பேசலாம் என்றார் சம்பு சாஸ்திரி. கூட்டத்தில் வழக்கம் போல் வரவேற்பு பேச்சுகள் முடிந்ததும் சாரு எழுந்திருந்து காந்தி பாட்டு ஒன்று பாடினாள். கூட்டத்தில் இருந்தவர்கள் குழந்தையின் பாட்டை ரொம்பவும் ரசித்து ஆனந்தித்தார்கள். பின்னர் சம்பு சாஸ்திரி எழுந்திருந்து பேசினார். பழைய நாட்களில் பாரத தேசம் எவ்வளவு பெருமையுடன் இருந்தது என்பதை எடுத்து சொன்னார். தேசம் தற்சமயம் எப்படி இருப்பதை என்பதையும் எடுத்து காட்டினார். இந்த தேசத்தின் புராண கிரகத்தை செய்வதற்கு மகாத்மா காந்தி அவதாரம் செய்திருக்கிறார் என்று சொன்னார். ராமாயணம், கீதை முதலிய நூல்களில் மேற்கோள்களை காட்டி நம்முடைய பெரியவர்கள் சொல்லி இருப்பதை தான் காந்தி மகானும் சொல்கிறார் என்று எடுத்து காட்டினார். பிறகு வர்ணாசிரம தர்மம் என்பதை நம் பெரியோர்கள் என்ன நோக்கத்துடன் ஏற்படுத்தினார்கள் என்பதையும் விவரித்தார். சாதிகளில் உயர்ந்த ஜாதி, தாழ்ந்த ஜாதி என்று கிடையாதென்றும், ஒரு வகுப்பாளரை தீண்டாதவர்கள் என்று ஒதுக்கி வைக்க சாஸ்திரத்தில் இடமில்லை என்றும் குறிப்பிட்டார். கடைசியில் மதுபானத்தின் தீங்கை எடுத்து சொல்லி பேச்சை முடித்தார். உள்ளூர்காரர்கள் வந்து உபச்சாரணை சொன்ன பிறகு பிரமாதமான உற்சாகத்துடன் ஜெய கோஷத்துடன் கூட்டம் கலைந்தது. பிறகு சம்பு சாஸ்திரி தீக்ஷிதரை தனியாய் அழைத்து சென்று, என்ன சமாச்சாரம் தீக்ஷிதர்வால், தனியாய் பேச வேண்டும் என்கிறீரே என்று கேட்டார். ஓய் சம்பு சாஸ்திரி, உம்ம குட்டையெல்லாம் மத்திலேயே உடைச்சு விடலாம்னு பார்த்தேன். போனால் போறது, நம்ம ஊரர்காராச்சின் விட்டேன் தெரியுமாக்கும் என்கிறார் தீக்ஷிதர். குட்டை உடைகிறதா? என்ன சொல்றே தீக்ஷிதர், எனக்கு ஒண்ணுமே புரியலையே. உமக்கு எங்கானும் புரியோ அழுத்தக்காரராச்சே நீரு. ஆமா, எவ்வளவு ரூபாக்கானும் சேர்ந்திருக்கிறீர் இதுவரையில்? ரொக்கமாய் 10,000 இருக்குமா? ரொக்கமாவது 10,000. நான் பணம் சேர்க்கறதுக்காகவே இப்படி கிளம்பினே நினைச்சிட்டு இருக்கேளோ? அப்பாடா, இந்த பொண்ணையும் இந்த பாலை குடிக்குமோன்னு பேச மாட்டீரே நீரு. சொல்லாமல் போனால் போம். பொண்ணை ஒன்று அழைச்சிட்டு வந்திருக்கிறீரே, அது எங்க பிடிச்சிரு? அதையாவது சொல்வீரா மாட்டீரா? குழந்தையா? பராசக்தி கொடுத்தால் தீக்ஷிதரே என்று சாஸ்திரி சொல்லிவிட்டு புன்னகை புரிந்தார். அந்த புன்னகையில் இந்த மனுஷர் எங்கே நம்ப போகிறார் என்ற பாவம் தோன்றிற்று. பராசக்தி கொடுத்தாளா என்று ஒரு தீக்ஷிதர் ஒரு நீட்டினார். அப்படி அடியேனும் ஒரு அடி. ஓய் சம்பு சாஸ்திரி, பலே கெட்டிக்காரராயிட்டார்க்கும் நீனு. தீக்ஷிதர்வால் ஏதோ சமாச்சாரம் சொல்லும் நீலே, அதை சொல்லுங்களேன், எல்லாரும் எனக்காக காத்திட்டு இருக்காளே என்று சம்பு சாஸ்திரி கேட்டார். சொல்றேன். உன் ஆம்படையாள் இருக்காளே மங்களம், அவள் அங்கே சாக கிடைக்கிறார். நீரானா இங்கே மிடிக்கு பேசுறீர் மீட்டிங்கு. சம்பு சாஸ்திரிக்கு பகீர் என்றது. சாவடி குப்பத்தில் இருக்கும் போதே மங்களம் என்ன செய்கிறாளோ என்னவோ என்று ஒரு சில சமயம் எண்ணுவதுண்டு. அவர் விஷயத்தில் நம்முடைய கடமையில் தவறிவிட்டோமோ என்று ஒரு எண்ணம் அவர் மனதில் அடிக்கடி தோன்றியதுண்டு. இப்போது மங்களம் சாக கிடைக்கிறாள் என்றதும் அவர் இதயம் படீரென்று வெடிக்கிறார் போல் இருந்தது. நிஜமாவா தீக்ஷிதர், விளையாடுறேலா என்று கேட்டார். உம்மோட வந்து விளையாட வரேன். நீரும் பச்சை குழந்தையும் நானும் பாலியம் 2 பேரும் விளையாட வேண்டியதுதான். நீர் தான் விளையாடுறதுக்காக ஒரு குட்டியை பிடிச்சு இழுத்துட்டு வந்திருக்கீர்
எனக்கேனும் விளையாட்டு? சம்பு சாஸ்திரி தீட்சிதரின் இந்த அசந்தர்ப்ப பேச்சு கலங்கிக் கொள்ளாமல், இல்லை தீட்சிதர்வாள், மங்களம் அவள் பிறந்தாத்துக்கு போயிருந்தாளன்னு கேட்டேன். நீ வாழ்ந்தாப்லே இருக்கு. பிறந்தாத்துக்கு போனவள் அங்கேயே உட்கார்ந்திருப்பாள் என்று நினைச்சிட்டு இருந்தியரோ? அம்மாவும் பொண்ணும் அப்பவே திரும்பி வந்துட்டாரே. நீ கடுதாசி ஒன்னும் போடலேன்னு உம்ம மாமியார் மண்ணை வார இறைச்சிருக்காள். பாவம், அக்கரகாரத்து தெருவிலே ஒரு பிடி மண் பாக்கி கிடையாது. சம்பு சாஸ்திரி மேலே தீட்சிதரிடம் பேச விருப்பமில்லை. உடனே நெடுங்கரைக்கு புறப்பட்டு போகும் என்று சாஸ்திரியின் மனதில் தீர்மானமாகி விட்டது. எனவே அவர், சரி நீங்க போயிட்டு வாங்கோ தீட்சிதர்வாள், நானும் சீக்கிரத்திலே நெடுங்கரைக்கு வந்து சேரேன் என்றார். போறேங்கானும் போறேன், பின்னே உமக்கிட்ட வந்து நின்னுட்டு இருக்கவா போறேன். ஒரு 10 ரூபா பணம் இருந்தா கொடும், அப்புறம் கொடுத்துறேன். பணமா? பணம் என்கிறத நான் தொட்டு ரொம்ப நாள் ஆச்சே. நல்ல பிரபலமா இருக்கிற நீரு, ஒரு சிமிட்டா பொண்டியாவது கொடுப்பீரா? அது கூட தொட்டு 20 நிமிஷம் ஆச்சு என்பீரோ? தயவு செய்து மன்னிக்கவும், நான் பொடி போடுற வழக்கத்தை விட்டு ரொம்ப நாள் ஆச்சே. சரி போரும். சம்பு சாஸ்திரின்னு ஊழல்லாம் பிரமாதமான பேரு. ஒரு சிமிட்டா பொடிக்கு கூட வழி இல்லை. எப்படியாவது நாசமா போ என்று சொல்லிவிட்டு தீட்சிதர் மூட்டையை தூக்கி கொண்டு கிளம்பினார். அவர் போன உடனேயே சாரு வந்து, தாத்தா, அந்த மாமா யார் தாத்தா? அவர் மூஞ்சிய பார்த்தா எனக்கு பிடிக்கவே இல்லை என்றாள். எனக்கும் தான் அவரை பிடிக்கிறதில்லை சாரு. ஆனால் அவர் ஒரு முக்கியமான சமாச்சாரம் சொன்னார். நெடுங்கரையிலே உமக்கு ஒரு பாட்டி இருக்கான்னு சொல்லிருக்கேன் இல்லையோ? அவளுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லையாம். நாம் நெடுங்கரைக்கு போய் அவளை பார்ப்போமா சாரு என்று சாஸ்திரி கேட்டார். சாரு, உடனே போகணும் தாத்தா, நான் தான் முன்னையே போக சொன்னேனே. ஊர்வலம் போய் எனக்கும் அழுத்து போச்சு என்றாள் சாரு. மறுநாளை இருவரும் நெடுங்கரைக்கு பிரயாணமானார்கள். 22 ராஜி யோசனை. சென்னை பட்டணம் கொள்ளென்றிருந்தது. உமாராணியின் புருஷன் என்று சொல்லிக்கொண்டு ஒருவன் வந்திருக்கிறான் என்றும், அவன் உமாராணியின் பெயரில் தாம்பரத்தை உரிமைக்கு வழக்கு தொடுக்க போகிறான் என்றும் செய்தி பரவிற்று. எங்கே பாதை பற்றியே பேசிக் கொண்டிருந்தார்கள். உமாராணியின் பூர்வ ஜீவியத்தை பற்றி தெரிந்து கொள்வதில் ஏற்கனவே ரொம்ப பேருக்கு ஆவல் இருந்தது. அவளுடைய வாழ்க்கையில் ஏதோ மர்மம் இருக்கிறது என்று எல்லோரும் நினைத்தார்கள். அது என்னவாம் இருக்கலாம் என்று பலர் பலவிதமா யூகம் செய்து கொண்டிருந்தார்கள். இப்போது உண்மை வெளியே ஆர்வம் உண்டாகவே நகரில் பிரமாதமான பரபரப்பு ஏற்பட்டிருந்தது. கடைசியில் ஒரு நாள் பத்திரிகைகளில் கேஸ் தாக்கலாகிவிட்டது என்ற விவரம் வெளியாயிற்று. அந்த செய்தி பெரிய தலைப்புகளுடன் முக்கிய இடத்தில் பத்திரிகைகள் வெளியிட்டிருந்தன. கலியுக அதிசயம், திடீரென்று வந்தவர் தாம்பர்த்திய உரிமை கோருகிறார், உமாராணியின் மேல் வழக்கு என்றும் இது போன்ற தலைப்புகள் பத்திரிகைகளின் இடத்தை அடைந்தன. போஸ்டல் விளம்பரங்களிலும் இந்த கேஸ் விவரம்தான் காணப்பட்டது. மறுநாள் காலையில் ஆபத் சகாயமையினரின் பாரியை கையில் ஒரு தமிழ் பத்திரிகையுடன் அவருடைய ஆபீஸ் அறைக்கு வந்து சேர்ந்தாள். ஏனா, இதென்ன அவமானம்? உங்க மகாராணி மேல ஏதோ கேசாமே என்றாள். அதுல உனக்கு என்ன வந்தது அவமானம் என்று வக்கீல் கேட்டார். நீங்க அங்க போயிட்டு வந்துட்டு இருக்கேன்னு, இல்லாட்டினா ஊர்ல எந்த நான் எப்படி போனா எனக்கு என்ன? ஆமா, என்னவோ தாமர்த்திய உரிமை கேஸ்ன்னு போட்டிருக்கே, அப்படின்னா என்ன? அப்படின்னா ஷூட் ஃபார் ரீஸ்டியூஷன் ஆஃப் கான்ஜுனல் ரைட்ஸ் என்று அர்த்தம். போராமே பரிகாசம். இப்படியெல்லாம் நீங்க கிருதாத்தா பேசுறதா கேட்டாதான் எனக்கு எங்கேயாவது ஓடி போயிடலாம் தோன்றுறது. நீ இப்ப என்ன சொல்லியோ அதன்ன மாதிரி நிஜமாவே ஒரு மனுஷனுக்கு அதிர்ஷ்டம் வந்து அவன் பொண்டாட்டி அவனை விட்டு ஓடி போயிடறான்னு வச்சுக்கோ. அந்த மனையன் அது தனக்கு அதிர்ஷ்டம்னு தெரிஞ்சுக்காம அவளை தன்னோடு வந்து இருக்க செய்யணும் கோர்ட்ல கேஸ் போட்டானாம். அதுதான் தாமர்த்திய உரிமை வழக்குன்னு சொல்றது. இது என்ன வெக்கக்கேடு? இப்படி கூட ஒரு கேஸ் போடுறதுண்டா என்ன? பின்ன சட்டம் என்னத்துக்காக இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்க? வக்கீல் ஆம்பளையாடனா இருந்துட்டு இன்னும் இது தெரிஞ்சுக்காம இக்கியே. எனக்கு தெரிஞ்ச மட்டும் போதும். உலகத்தை பத்தி தெரிஞ்சுக்க ஒன்னும் தெரியாமல் இருந்தா தேவலன்னு தோன்றுது. பூனா போகட்டும். அந்த உமாராணிக்கு நீங்க பாக்கி எல்லாத்துக்கும் வக்கீலா இருக்கிறது கேஸுக்கு நீங்க போக வேண்டாம். எனக்கு அவமானமா இருக்கு. சரியா போச்சு. கோர்ட்ல எல்லாரும் என்னை பார்த்து இந்த கேஸ் வந்ததுக்கு அசுசைப்பட்டு இருக்கா. உன் பாடு யோகம் என்று சொல்லி வயிற்றுச்சல் படுறா.
நீ ஆனா இப்படி சொல்ற? இந்த கேஸ் மட்டும் நடந்தா 5000 ரூபாய்க்கு குறையாம வரும்படி வரும். கேஸில் ஜெயிச்சுட்டேன்னா அப்புறம் அட்வொகேட் ஜெனரலுக்கு அடுத்தபடி நான் தான் பெரிய வக்கீல் இந்த ஊரில். கேஸை ஒப்புக்கொள்ளட்டுமா வேண்டாமா சொல்லு? அது என்னமோ நீங்களும் உங்கள் கோர்ட்டும் எப்படியாவது போங்கோ, எனக்கு ஒன்றும் பிடிக்கல என்று சொல்லிவிட்டு வக்கீலின் மனைவி எழுந்து உள்ளே சென்றாள். ஆபத் சகாயம் ஐயர் தம்முடைய முடிவான அபிப்பிராயத்தை தெரிவிப்பதற்காக அன்று உமாராணியின் பங்களாவிற்கு போனார். அவரை கண்டதும் உமாராணி, என்ன வக்கீல் சார், சட்டம் என்ன சொல்றது என்று கேட்டாள். பார்த்தேன் அம்மா, ஜெயிக்கிறதுக்கு சான்ஸ் இல்லைன்னு சொல்றதுக்கு இல்லை. இந்த விஷயத்துல சட்டம் சுவர் மேல் பூனை மாதிரி இருக்கு. இந்த பக்கம் குதிச்சாலும் குதிக்கும், அந்த பக்கம் குதிச்சாலும் குதிக்கும். கடைசியிலே ஜட்ஜினுடைய அபிப்பிராயத்தை பொறுத்தது. அவ்வளவிடம் இருந்தால் போதும், கேஸை நடத்துறதுக்கு வேண்டிய ஏற்பாடு பண்ணுங்கள். கேஸ் நமக்கு ஜெயிக்கவே ஜெயிக்காதுன்னா கூட நடத்தி பார்க்கறதுன்னு நான் தீர்மானிச்சுட்டேன் என்று உமாராணி சொன்னாள். அப்பொழுது வக்கீல் சிறிது தயக்கத்துடன், ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேன், அது என்னுடைய கடமை, நீங்க சொல்ல சொன்னா சொல்றேன் என்றார். பேஷா சொல்லுங்கள் சார், எப்படிப்பட்ட சமாச்சாரமாய் இருந்தாலும் என்னை ஒன்றும் செய்யாது, என் நெஞ்சு அப்படி கல்லாகிவிட்டது என்றாள் உமா. ஊரெல்லாம் அதுக்குள்ள அந்த கேஸை பத்தியே பேச்சா இருக்கு. கேஸ் ஆரம்பிச்சுட்டுனா பேச்சு இன்னும் ரொம்ப அதிகமா போயிடும். வெளியிலே நீங்க கிளம்புறதுக்கு முடியாதபடி ஆனாலும் ஆயிடும். நம்ம ஜனங்களின் சுபாவம் தான் உங்களுக்கு தெரியுமே. இதெல்லாம் யோசித்தால் ஏதாவது ஒரு விதமாய் ஏதாவது ஆயிட போறது நல்லதுன்னு எனக்கு தோன்றது. அப்போது உமாராணியின் முகத்தில் உண்டான மாறுதலை பார்த்த வக்கீல் உடனே பரபரப்புடன், நான் என்னமோ அவரோட உங்களை போக சொல்லியிருக்க சொல்றதா நினைச்சிக்கப்படாது. மிஸ்டர் ஸ்ரீதரனுடைய சுபாவம் எனக்கு இப்போ நன்னா தெரிஞ்சு போச்சு. ஏதாவது கொஞ்சம் பணம் கொடுத்தா வாங்கிட்டு போயிடுவார். நீங்க உத்தரவு கொடுத்தேன்னா நான் அவரை போய் பார்த்து பேசிட்டு வரேன். உமா லேசாக சிரித்தாள். அந்த சிரிப்பில் ஆத்திரமும் அருவருப்பும் கலந்திருந்தன. ராஜியா போறதா, பணம் கொடுக்கறதா? என்னத்துக்காக பணம் கொடுக்கிறது வக்கீல் சார்? மேலும் மேலும் இவர் பாவக்கிருதைகளை செய்வதற்காகவா என்று உமா கேட்டுவிட்டு ஒரு நிமிஷம் பேசாமல் இருந்தாள். என்மேல் இவர் கேஸ் போடுகிறதாம், நான் பணம் கொடுத்து ராஜியை போகிறதாம். பேஷ். ஒரு காலத்தில் இந்த மனுஷன் பெயரில் வைத்த ஆசையினால் என் இதயம் என்னமாய் துடித்திருக்கிறது உங்களுக்கு தெரியுமா? எத்தனை நாள் இவரை நினைத்து நினைத்து ராப்பகல் தூக்கமில்லாமல் கழித்திருக்கிறேன் தெரியுமா? எவ்வளவு நாள் கண்ணீர் விட்டு அழுதிருக்கிறேன் தெரியுமா? இப்போது கூட என்று சொல்ல வந்தவள் திடீரென நிறுத்தி, அதெல்லாம் பற்றி என்னத்திற்கு இப்ப பேச வேண்டும்? போங்கள், கேஸை நடத்துவதற்கு ஏற்பாடு செய்யுங்கள். இனிமே ராஜி கீஜி என்கிட்ட ஒன்றும் பேச வேண்டாம் என்றாள். இப்படி சொல்லிவிட்டு வேறு பக்கம் திரும்பி கைகளால் கண்களை மூடிக்கொண்டாள். அவளுடைய மனதில் பொங்கிய துக்கத்தை ஒருவாறு அறிந்து கொண்ட ஆபத் சகாயமையர் எழுந்திருந்து வெளியே போனார். வாசற்படி வரையில் போனவர் மறுபடியும் திரும்பி வந்து, இன்னொரு சமாச்சாரம் சொல்ல மறந்துட்டேன். குழந்தை சாருவை பத்தி. உமா கண்ணை துடைத்து கொண்டு வக்கீலை நிமிர்ந்து பார்த்து, என்ன என்று கேட்டாள். சம்பு சாஸ்திரியும் சாருவும் இப்போது தஞ்சாவூர் ஜில்லா என்கிற ஊருக்கு போகிறார்களாம். நெடுங்கரைக்கு போயிருக்கா? நெடுங்கரை நெடுங்கரை என்று உமா தனக்குத்தானே சொல்லிக் கொண்டாள். பிறகு, இது உங்களுக்கு எப்படி தெரிஞ்சது? இன்னும் அவளை போலீஸ் கவனிச்சுட்டு வராளா என்ன? அவளுடைய பிரசாதத்திலே கிராம தரங்களிலிருந்து பெரிய குழப்பம் உண்டாயிருக்கிறதாம். அதற்காக அவர் பின்னாடியே சிடிஐ காரன் ஒருத்தன் போயிட்டு இருக்கானாம். அவனுடைய ரிப்போர்ட்டில் இருந்துதான் அவர்கள் நெடுங்கரைக்கு போக இருந்தது தெரிந்தது. சரி, உங்களுக்கு கோர்ட்டுக்கு நேரமாச்சே, போய்விட்டு வாருங்கள் என்றாள் உமா. வக்கீல் போன பிறகு மேஜையை திறந்து அதில் கிருஷ்ணன் வேஷத்தில் நடனங்கோலத்தில் தோன்றிய சாருவின் புகைப்படத்தை எடுத்தாள். அந்த படத்திற்கு முத்தம் கொடுத்துவிட்டு, என் கண்ணே, இந்த மாதிரி உன் அப்பா பேரும் அம்மா பேரும் சந்தி சிரிக்கிறதை பார்க்க நீ இங்கே இல்லாமல் போனாயே, நீ பாக்கியம் செய்தவள் சாரு என்று சொல்லி படத்தின் மார்பின் மீது வைத்து அணைத்து கொண்டு கண்ணீர் உகுத்தாள்.